கன்னிச்சாமிகள் வருவதினாலேயே ஐயன் நித்திய பிரம்மச்சாரியாக விளங்குகிறார் என்பது ஐதீகம். சரங்குத்தியை தாண்டியதுமே இயற்கை எழில் சூழ ஐயனின் அருள் சன்னிதானம் காட்சி அளிக்கிறது. சன்னிதானம் நோக்கி வந்த ஐயப்ப சுவாமிகள் தெய்வீக புனித 18 படிகளை தரிசனம் செய்கின்றனர். 18ஆம் படியின் இருபுறமும் கருப்பசாமி, கருப்பாயி அம்மா உடனுரை கருப்பண்ண சுவாமிகள் காட்சி தருகிறார்கள். பஞ்சலோகங்களால் அமைக்கப்பட்ட அந்த புனித படிகளில் உணர்ச்சி பொங்க ஒவ்வொரு படியாக தொட்டு வணங்கி ஐயப்பன்மார்கள் ஏறத் துவங்குகிறார்கள். இங்கு ஐயப்பன் சேவையில் ஈடுபடுத்தப்படும் காவல்துறையினரின் தேர்வு அலாதியானது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தலா 5 காவலர்கள் வீதம் தேர்வு செய்யப்படுகின்றனர். பின்னர் அவர்களும் பிற ஐயப்ப பக்தர்கள் போலவே 48 நாட்கள் விரதமிருந்து சபரிமலையில் தங்கள் சேவையை செய்கின்றனர். சன்னிதானத்தின் மேலே வந்த ஐயப்பன்மார்கள் முதலில் வானளாவி நிற்கும் கொடிமரத்தை வணங்குகின்றனர்.